ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ஒத்த காலில் 1.5 மணி நேரம் நின்று அனுகிரகம் கொடுத்த ஸ்ரீ பெரியவா. இது யாருக்கு செஞ்சா? வேத பண்டிதர்களுக்கு. இது வெறும் உபதேசம் மட்டும் இல்லை. ஸ்ரீ பெரியவா எப்போதுமே தான் அதே மாதிரி செஞ்சு காட்டுறதுல பெரிய குருன்னா அப்படி தெய்வம். பெல்காம் நகரில் ஒரு தடவை சாதுர்மாசிய விரதம். அந்த சாதுர்மாசிய விரதத்துக்கு நிறைய ஒரு 150 பேர் போல் பாம்பேலேருந்து வேத பண்டிதர்கள்லாம் தரிசனத்துக்கு வரா அப்படின்னு பெரியவாளுக்கு முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா. அப்போது அந்த சாதுர்மாசிய விரதத்தை பக்தி பரவசத்தோட மற்ற பக்தர்கள் எல்லாம் லோக்கலில் அவெல்லாம் இருந்து அதை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் நல்ல முறையில் அவளெல்லாம் வரவேற்கணுமே அப்படின்ற பெரியவாளுடைய ஆதங்கம் அந்த விழா நடத்தின்னு இருக்கிறவா கிட்ட சொல்கிறா. ஸ்ரீ பெரியவா என்ன பண்ணுவேலோ ஏது பண்ணுவேலோ, பாம்பேலேருந்து வர 150 வேத பண்டிதர்களை அவளுக்கு தக்க மரியாதையோடு அழைச்சிட்டு வரணும், கௌரவிக்கணும். இதுதான் ஸ்ரீ பெரியவா அவளுக்கு எல்லாம் கொடுத்த உத்தரவு. ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுக்கெல்லாம் மாலை மரியாதை, வழி நெடுகளும் ஆரவாரம், மகிழ்ச்சி, ஆனந்தம், உற்சாகம், இப்படி ஒரு வரவேற்பு ஸ்ரீ பெரியவா முன்னிலையில். எங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்தது, திகப்பாக இருந்தது. எப்படி இது சாத்தியம்? நாங்கள் வரேன்னு சொன்னோம். ஆஃப்டர் ஆல் நாங்கள் பெரிய கோடீஸ்வரா கிடையாது, நிறையா தான தர்மம் பண்ணவாலும் கிடையாது, சாதாரண வேத பண்டிதர்கள், அவ்வளவுதான். அதுவும் நாங்கள் லௌகீகத்துக்காக, வயிற்று பிழப்புக்காக செய்கிறவா. இப்படி எங்களுக்கு தடபுடலான வரவேற்பு எங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்தவா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஆச்சரியத்தோடு இல்லை, எங்களில் ஒருத்தர் அந்த லோக்கலில் இருக்கிறவரை கேட்டார். ஸ்ரீ பெரியவா தான் எங்களுக்கு ஆக்ஞை போட்டிருக்கா, உத்தரவு போட்டிருக்கா, உங்களை எல்லாம் அதி விமர்சையாக மாலை மரியாதையோட ஸ்டேஷன்லேருந்தே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு பெரியவாளுடைய உத்தரவு. நாங்கள் ஒன்றும் அவ்வளவா நிதி திரட்டி எடுத்துட்டு வரல, எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு நிதி எடுத்துட்டு வரோம், அது வேற விஷயம். அந்த கோலாகலமான வரவேற்பு, அந்த வரவேற்பு தந்த உற்சாகம், ஆனந்தம் எங்களுக்கு அது பெரிய வேதத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் எங்ககிட்ட நடந்தது. இந்த அணில் மாதிரி நாம் இந்த வேதத்தை நாம் ஒரு வயிற்று பழப்புக்காக அதை செஞ்சாலும் அந்த வேதத்தை விடாமல் செஞ்சுட்டு வரோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெரியவாளுடைய எல்லை இல்லாத கருணை, வாத்சல்யம், இதெல்லாம் தான். இதுக்கெல்லாம் மேலே ஒரு மகத்தான உசத்தியானது தெய்வாம்சம். முகாம் இருந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்த உடனே எங்களை நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்ய சொல்லி பெரியவா எங்களுக்கு எல்லா விதத்திலும் மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு எங்களுக்கு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு எல்லாரையும் பண்ணின்னு இருக்கா. அந்த அணுக்க தொண்டர்கள் எல்லாம் எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறா. நாங்கள் எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம். ஸ்ரீ பெரியவா வந்து தரிசனம் கொடுக்குற அந்த மண்டபத்தில் வந்து 150 பேரும் உட்காந்து தைத்திரிய உபனிஷத் பாராயணம் ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஆச்சரியம், பெரியவா வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மண்டபத்தை பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாருக்கும் ஒரு தகப்பு ஆச்சரியம். நாம் வேதம் சொல்லும்போது பெரியவா வந்து பிரதர்ஷனம் பண்ணுறாளே, நாம் சொல்கிறத கேட்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். பெரியவா பிரதட்சணம் முடியல. நாங்கள் எதான தப்பு செஞ்சிட்டோமா என்ன இவாளுக்கெல்லாம் புரியல. அதில் ஒருத்தர் ஏன்னுட்டு இறங்கி போய் அடுத்த பிரகாரத்துக்கு போயிட்டார். அங்கே போய் நின்றுட்டு பெரியவா எதிர்த்தாப்புல வர இடத்துல போய் நின்றுட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் கண்டினியூஸாக. அது சொன்ன உடனே பெரியவா அந்த மண்டபத்தையும் விட்டு அதுக்கு அடுத்த மண்டபம் 3வது சுற்றுப்பிரகாரத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டா. சுற்ற ஆரம்பித்து முடித்த உடனே இவா பாராயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்க, இவரும் அங்கே வந்து உட்காந்துட்டார். பெரியவா அந்த தான் உட்காந்துக்கிற
இடத்துல ஒரு தூண்ல சாஞ்சுண்டு ஒத்த காலில் நின்னுண்டு எல்லாரையும் அப்படி பார்த்து சுற்றி முட்டி பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. நாங்கள்லாம் என்ன இதான தப்பு செஞ்சுட்டோமா, ஏன் வந்து இப்படி உட்காராம வராண்டால எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி தவிர்க்கிற மாதிரியே ஸ்ரீ பெரியவாளுடைய ஆக்ஷன்லாம் இருந்ததே, அவர் ரியாக்ஷன்லாம் அப்படின்னு சில பேருக்கு பயம். ஆனால் இந்த பாராயணத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கா. ஆச்சரியம்தான். அந்த மண்டபத்தை விட்டு வலம் வந்துட்டோ வழக்கமாக தரிசனம் கொடுக்குற இடத்துல ஒரு தூணில் சாஞ்சுண்டு ஒத்த காலில் நின்று தரிசனம் கொடுக்குறா. ஒத்த காலில் நின்று தரிசனம் கொடுக்கறதோட இல்லை, எங்களுடைய தலைவர் லீடர் ஒருத்தர் இருப்பார் இல்லையோ, அவரை கூட்டின்னு வந்து 1.5 மணி நேரம் பேசியிருக்கார். யார் யார் எங்கேருந்து வரா, என்னென்ன பண்ணுறேன், எப்படி உங்கள் வாழ்க்கை போயின்னு இருக்க, சந்தோஷமாக போகிறதா, எல்லாம் ஒத்த காலில் நின்றுட்டேன். 1.5 மணி நேரம் ஒத்த காலில் நின்றுட்டு எங்களுக்கெல்லாம் அனுகிரக மழை அன்றைக்கி கொட்டுறது. ரொம்பவும் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக தான் இருந்தோம், அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் உபனிஷத் பாராயணம் செஞ்ச மண்டபத்துக்குள்ளே ஏன் பெரியவா வரல அப்படிங்கிறது தான் அவளுக்குள்ளே இருந்த அந்த உறுத்தல். அதை நேரடியாக கேட்கணும் தான், ஆனால் கேட்கறதுக்கு யார் கேட்கறதுங்கிற ஒரு தயக்கம். பெரியவா வேதம் செய்பவாளையும் அதை நடக்கிறவாளையும் அது நடக்கிற இடத்துலையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது பெரியவாளுடைய எண்ணம். வேதத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து பெரியவா பண்ணிட்டு இருக்கா. அந்த வேத பாராயணம் கேட்டவா பல வகையிலையும் உதவி செஞ்சவா எல்லாருக்கும் இந்த அனுகிரக மழை. ஆனால் லோகமாத்தா அவ்வளவு தீவிரமாக எல்லாரும் பக்கத்தில் இருந்தவா எல்லாருமே மனசுக்குள்ளற ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்லிகிட்டே இருக்கா. எல்லாருக்கும் இந்த உதவி செய்யறத பார்த்துட்டு பெரியவா வந்து மௌனமாக இருக்காளே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தாலும், பிரதட்சணம் பண்ணுற அந்த மண்டபத்தை விட்டு அதையும் தாண்டி பிரதட்சணம் பண்ணுறான்னு பெரியவா ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறாளே அப்படின்னா, உபனிஷத் பாராயணம் செஞ்ச மண்டபத்துக்குள்ளார ஏன் வரல அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப மேலோங்கிறது. அது நடக்கிற இடத்தையும் வேதம் படிக்கிறவாளுக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணணும், அதுதான் நாம் செய்கிற மரியாதை. வேதம் படித்தவாளை ஒரு பிரதட்சணம் வந்தாலே போரும், லோகமாத்தா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுவா, வேதமாதா அதுக்கும் மேலே சந்தோஷம் அடைஞ்சிடுவா அப்படின்னு ஸ்ரீ பெரியவா சொல்கிறா. நாங்கள் சாதாரணமான லௌகிக்கம். இதுக்கு பின்னாடி ஆச்சரியம்தான், மண்டபத்தை வளம் வந்து தரிசனம் கொடுக்குற போது பெரியவா 1.5 மணி நேரம் நின்னதையும் திரும்ப ஒத்தரையாக கூப்பிட்டு அழைச்சி பேசி குச்சலம் விசாரிச்சதையும் அவளுக்கு தகுந்த சன்மானத்தையும் பிரசாதத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்கறது எப்பேற்பட்ட தெய்வம் அது. ஸ்ரீ பெரியவாங்கிற தெய்வம் காருண்ய கடாட்சம் கருண தெய்வம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா நாளைக்கு அக்ஷய திருத்தியை, இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிற புது பெரியவா நாளைக்கு பதவிக்கு வரா. அதுக்கான முன்னேற்பாடுகள் 4-5 நாளாக நடந்துட்டுருக்கு. நாளைக்கு எல்லாருமே அதை கண்டுகளியுங்கோ. சில டிவிகள்லாம் லைவ் ரிலே இருக்கு, அதெல்லாத்தையும் பார்த்து ஸ்ரீ பெரியவா மாதிரியே அவளும் வரணும், எல்லாருக்கும் அனுகிரகம் மழை கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு இந்த பதிவை நாம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்கும் எல்லாவித சௌகரியங்களும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமான கிருபா கடாட்சம் ஸ்ரீ பெரியவா கொடுக்கணும், கொடுப்பா, அதில் சந்தேகமே கிடையாது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.